வழக்கமாக ஒரு தினந்தோறும் காலையில் எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டென்னிஸ் மைதானத்தில் தினமும் காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வார். அவர் நடைப்பயிற்சி மேற்கொண்டு அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து யோகா பயிற்சி மேற்கொள்வார். அடுத்தடுத்து இது போன்ற நிகழ்வுகள் அவர் மேற்கொள்ள தொடர்ந்து அவர் அன்றாட பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் இன்றைய நாளிலும் அதே பணி மேற்கொண்டு வீட்டிற்கு வந்தபோது அவர் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார். தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த திரு கே பாக்கியராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன் என்றும் இரங்கல் பதிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாக்கியராஜுடைய இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையோடு நடத்தப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்றால், தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த திரு கே பாக்கியராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன் என்றும், தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்த திரு கே பாக்கியராஜ் அவர்களின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியதாகும். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும், திரு கே பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கின்றேன் என்றும், திரைத்துறையில் திரு கே பாக்கியராஜ் அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையின் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான் தற்போது நான் பேசுகிறேன். பாக்கியராஜுக்கு முழு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம், தகனம் செய்யப்படும். அவருடைய குடும்ப முறைப்படி தகனம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது முழு அரசு மரியாதையோடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், மீண்டும் அதை பார்ப்போம். தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த திரு கே பாக்கியராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன். தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்த திரு கே பாக்கியராஜ் அவர்களின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியதாகும். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனித நேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். திரு கே பாக்கியராஜ் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று முதலமைச்சர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். அதோடு அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கின்றேன் என்றும், திரைத்துறையில் திரு கே பாக்கியராஜ் அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இயக்குனர் இமயம், பாரதி ராஜா மறைவும் கூட தமிழக அரசு அதற்கு முழு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய மாணவர்களில் ஒருவரான மறைந்த பாக்கியராஜ் இறுதிச் சடங்கும் முழு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயுடன் அவர் இருந்த அந்த புகைப்படம் நேரலை இந்த திரையில் பார்த்தோம். அவருடைய அறிக்கை மற்றும் முதலமைச்சர் விஜய்க்கு அவர் வாழ்த்து தெரிவித்த
தெரிவிக்கும் போது எடுத்த அந்த புகைப்படம் நினைவுகளாக தற்போது பதிந்திருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என அனைவரும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். தமிழ் திரையுலகுக்கு பேரிழப்பு என முதலமைச்சர் விஜய் பதிவிட்டிருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் இழந்துவிட்டது தமிழ் திரையுலகம் என்றும், இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னராக அனைவரையும் இருத்த யதார்த்த நாயகனாக, சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குநராக வலம் வந்தவர் திரு பாக்யராஜ் அவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் என்றும், சில மாதங்களுக்கு முன்தான் திரு பாக்யராஜ் அவர்கள் திரையுலகின் 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ததற்கான விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சராக மட்டுமின்றி அவரது ரசிகனாகவும் அந்த விழாவில் பேசியிருந்தேன். அந்த நினைவுகள் இன்னும் பசுமையாக உள்ளன என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார்.